ஹலோ எவ்ரிவன், நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருந்த கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் கீ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் அனலைசஸ்ல நம்மளுக்கு என்னென்னலாம் பார்க்குறோமோ அது எல்லாத்தையுமே நம்ம படிச்சிருக்கோமா அப்படின்றத நம்ம ஒன் டைம் செக் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த கொஸ்டின் பேப்பர் அனலைசஸ். ஸோ இதை நீங்க நல்லா கவனிச்சு ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா நீங்க நிறைய மார்க்ஸ் கெயின் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்கும், பார்ட் ஏ இருக்குமா? ஸோ பார்ட் ஏல நம்மளுக்கு என்ன இருக்கும், சினானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இப்போ அந்த சினானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ்க்கு இப்போ நீங்கள் ஆன்சர் பண்ண போறீங்க. ஓகேவா? இதில் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, சினானிம்ஸ். ஸோ இந்த சினானிம்ஸ்ல ரக்கட்னஸ் இந்த வேர்டுக்கான அதாவது சினானிமை இப்போ நீங்கள் சொல்ல போறீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கான சினானிம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டஃப்னஸ். இதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி கிரேட்டஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் மீ வாஸ் அ லாஸ் ஆஃப் appetite. ஸோ இந்த appetite இந்த வேர்டுக்கான சினானிம் நீங்கள் சொல்ல போறீங்க. ஸோ appetiteனா வேற ஒன்றும் இல்லை, ஹங்கர். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஷ் தட் வி ரிகார்ட் அ மேன் ஹூ டஸ் நாட் பொசஸ் இட் ஆஸ் அ எசென்ட்ரிக். ஸோ எசென்ட்ரிக்ன்ற இந்த வேர்டுக்கான சினானிம் வியர்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா frivolous, அதாவது her happiest moment were with her sparrows whom she fed with frivolous rebugs. ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரிவலஸ்க்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரியஸ். ஓகேவா? ஸோ இந்த இதுக்கு வந்து நம்மளுக்கு ஆண்டனிம். ஓகேவா? இந்த ஃப்ரிவலஸ்க்கான ஆண்டனிம் இது. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 3 வந்து சினானிம், நெக்ஸ்ட் 3 வந்து நம்மளுக்கு ஆண்டனிம். ஸோ அதில் இந்த ஃபோர்த்துக்கான ஆண்டனிம் வந்து நம்மளுக்கு சீரியஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த், அதாவது டல்ஃபுல் அப்படின்றதுக்கான ஆண்டனிம் வந்து நம்மளுக்கு ஜாய்ஃபுல். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are it must be admitted some matters. ஸோ admitted அப்படின்றத நம்ம ஒரு விஷயத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது, அட்மிட் ஆயிடுறது. ஓகேவா? அதே அதுக்கு ஆப்போசிட்டாக நம்மளுக்கு என்ன வரும், denied. ஓகேவா? ஸோ அதை வந்து மறுக்கிறது. ஓகேவா? ஸோ இதோட வந்து நம்மளுக்கு சினானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ் ஓவர் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த vocabulary செக்ஷன் தான். ஸோ அந்த vocabulary செக்ஷனுக்கு என்னென்னலாம் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷன் கேட்குறாங்க, அதாவது அப்ரிவேஷன். ஸோ HDTV. ஓகேவா? ஸோ இதுக்கான அதாவது அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை டெஃபினிஷன் டெலிவிஷன். ஓகேவா? இதுதான் வந்து நம்மளுக்கு HDTVக்கான அப்ரிவேஷனாக இருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூட்டபிள் ஆப்ஷன் டு பேர் இட் வித் தி வேர்ட் மேண்டல். ஓகேவா? ஸோ மேண்டல்ன்ற இந்த வேர்டு கூட நான் எந்த வேர்டை வந்து கம்பைன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சூட்டபிளான ஆப்ஷன் கேட்டிருக்காங்க இந்த மேண்டல்ன்ற இந்த வேர்டுக்கு பேர் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்றத நம்ம சொல்லி பார்க்கலாம். ஸோ மேண்டல் கவர், மேண்டல் கிளாத், மேண்டல் பிக்சர், மேண்டல் பீஸ். ஓகேவா? ஸோ மேண்டல் பீஸ் தான் நம்மளுக்கு இதில் கரெக்டான ஆன்சர். ஓகே, இதுக்கு வந்து நம்மளுக்கு ஜாய்ஃபுல், இதுக்கு டினைட், இதுக்கு வந்து ஹை டெஃபினிஷன் டெலிவிஷன், அதே மாதிரி இதுக்கு மேண்டல் பீஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ் பை ஆடிங் தி ரைட் சஃபிக்ஸ் டு தி வேர்ட். ஓகேவா? ஸோ சஃபிக்ஸ் இதில் வந்து நம்மளுக்கு கரெக்டான சஃபிக்ஸ் வந்து இதுக்கு நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ரெகுலர் இந்த வேர்டுக்கு ரெகுலரன்ஸ், ரெகுலரபிள், ரெகுலர்ஃபுல், ரெகுலாரிட்டி. ஸோ இதில் எது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, ரெகுலாரிட்டி தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனிங் ஆஃப் தி ஃபாரின் வேர்ட் இந்த சென்டென்ஸ். ஸோ ஃபாரின் வேர்டு இந்த சென்டென்ஸ்ல இருக்க ஃபாரின் வேர்டோடைய இதுதான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ இதில் நம்மளுக்கு போனஃபைடு இந்த வேர்டுக்கான கரெக்டான என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்யூன். ஓகேவா? ஓகே, இந்த வேர்டுக்கான போனஃபைட், அதாவது இந்த வேர்டோடைய ஃபாரின் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்யூன். இதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 11th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோபியா. ஃபோபியா இஸ் நத்திங் பட் சம்திங், அதாவது ஃபியர் ஆஃப் சம்திங். ஓகேவா? ஸோ நேற்று குவிஸ் அட்டன் பண்ணவங்க எல்லாருக்குமே இது வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபோபியா அப்படின்றது வந்து ஒரு விஷயத்தை வச்சு நம்ம வந்து பயப்படுறது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இந்த ஃபோட்டோஃபோபியா அப்படின்ற இந்த வேர்டுக்கு எதை பற்றின ஃபியரை ஃபோட்டோஃபோபியான்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபியர் ஆஃப் லைட்னால இருக்க ஃபியரை தான் நம்ம ஃபோட்டோஃபோபியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு ஃபோட்டோஃபோபியா, அதுக்கு வந்து ஃபியர் ஆஃப் லைட் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் டேக். ஓகேவா? ஸோ மெனி விமன் கேண்டிடேட் அட்டெண்டட் தி இன்டர்வியூ. ஓகேவா? ஸோ மெனி விமன் கேண்டிடேட்
attended the interview. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு many women candidate வந்து இந்த இன்டர்வியூவை அட்டென்ட் பண்ணாங்க. aren't they? ஓகேவா, இது வருமா இல்லை haven't they, don't they, shouldn't they, didn't they. ஸோ did அப்படின்றது தான் நம்மளுக்கு இதில் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகேவா, ஸோ didn't they அப்படின்னு கேட்குறோம். ஸோ அட்டன் பண்ணலையே என்ன அப்படின்னு போல அந்த மாதிரி தான். ஓகேவா, ஸோ didn't they தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா I could not understand what you mean. Okay, I could not understand what you mean. இதுக்கான phrasal verb. So understandன்றதுக்கான phrasal verb கேட்குறாங்க. So option A break out, find out, iron out, figure out. So இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா figure out தான் நம்மளுக்கு இதில் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா suitable prefix. ஸோ இதுக்கு கரெக்டான ப்ரிஃபிக்ஸை வந்து நம்ம இப்போ கரெக்டாக இதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்மளுக்கு கரெக்டான ப்ரிஃபிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலைட். இந்த வேர்டுக்கான கரெக்டான ப்ரிஃபிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பொலைட். ஸோ இது எல்லாருக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன ஒன் ஹூ ஸ்டடீஸ் தி ஹியூமன் மைண்ட் அண்ட் பிஹேவியர் இஸ் கால்டு. அதாவது ஒருத்தவங்க ஹியூமன் மைண்ட் அதுக்கப்புறம் ஹியூமனோட பிஹேவியரை ஸ்டடி பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சைக்காலஜிஸ்ட். ஓகேவா, ஸோ இதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. நெக்ஸ்ட் fill in the blanks with suitable preposition. ஸோ இதுக்கான கரெக்டான ப்ரிப்போசிஷனை நம்ம இப்போ சூஸ் பண்ணணும். ஸோ தி ஆங்க்ரி சாம்பியன் broke the crystal cup dash million pieces. ஓகேவா, into million pieces. அதை மில்லியன் பீசஸாக வந்து அது இதாகிடுச்சு into million pieces. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிப்டு வேர்டு. ஸோ இந்த கிளிப்டு வேர்டில் டாமிட்டரி. ஓகேவா, ஸோ இந்த டாமிட்டரின்ற இந்த வேர்டுக்கான கிளிப்டு ஃபார்மை நம்ம சொல்லணும். ஸோ இதுக்கு நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாம். ஓகேவா, நெக்ஸ்ட் என்னன்னா அண்டர்லைன் வேர்ட் த அப்ரோப்ரியேட் பொலைட் அல்டர்னேட்டிவ். ஸோ பொலைட் அல்டர்னேட்டிவ் இதில் நம்ம சொல்லணும். இதுக்கு நம்மளுக்கு கரெக்டான கொஸ்டினே நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்பர். ஸோ இந்த வேர்டுக்கான பொலைட் அல்டர்னேட்டிவை நம்ம இப்போ சொல்லணும். ஸோ அதுக்கு பொலைட் அல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரெஸ்ஸர். ஓகேவா, இதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். அண்ட் தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19. fill in the blanks with suitable, அதாவது இங்கே வந்து phrasal verb. ஓகேவா, ஸோ புட் ஆஃப் அப்படின்றதுக்கான phrasal verb என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன். ஓகேவா, இதுதான் கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 20 லாஸ்ட். ஓகேவா, ஸோ சூட்டபிள் ரிலேட்டிவ் ப்ரோனவுனை இதுக்கு நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ த புக்ஸ் டேஷ் ஆர் ப்ராட் ஆர் ஆஃபன் நாட் ரீட். அதாவது அடிக்கடி வாங்கிட்டு வர புக் எல்லாமே ரீடே பண்ணப்படலை, ரீடே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தட் ஆர் பாட் அப்படின்றது தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா, ஸோ இப்போ இதில் வந்து நம்மளுக்கு 20 out of 20 இந்த டாபிக்ஸை நீங்கள் கவர் பண்ணாலே போதும், ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே 7 of the followingக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். அதாவது பொய்டிக் லைன்ஸை வந்து ரீட் பண்ணி அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த ஒரு கொஷினும் எந்தெந்த போயம்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நம்ம ஆனோடேட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து ஹூ ஆர் தே, டூ தே ரியலி மீன் இட். ஓகேவா, ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு அந்த 26 கொஷின் வந்து அந்த பொய்டிக் இதில் வந்து நம்மளுக்கு போயிடும். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஆஸ் டைரக்டட். இதுதான் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு இது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் செக்ஷன். ஸோ இதுதான் நம்மளுக்கு சிம்பிளானது. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ பார்க்கலாம். ரிப்போர்ட் த ஃபாலோவிங் டைலாக். ஸோ இந்த டைலாக்கை நம்ம என்ன பண்ணணும், அதை நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். அப்போது கண்டக்டர் பேசஞ்சர் பேசிக்கிறாங்க. வேர் டு யூ வாண்ட் டு கோ அப்படின்னு கண்டக்டர் கேட்குறாங்க. ஐ ஆம் கோயிங் டு கோயம்புத்தூர், கிவ் மீ அ டிக்கெட் ப்ளீஸ். ஓகேவா, இதை நம்ம ரிப்போர்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதணும் அப்படின்றத நம்ம கேட்குறாங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி கண்டக்டர் ஆஸ்க்ட் தி பேசஞ்சர் வேர் ஹி வாண்டட் டு கோ. தி பேசஞ்சர் ரிப்ளைட் தட் ஹி வாஸ் கோயிங் டு கோயம்புத்தூர் அண்ட் ஆஸ்க்ட் ஹிம் டு give him to ticket. ஓகேவா, ஸோ இதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28. Tom didn't know Spanish, he didn't get the job.
ஸோ இதை வந்து கம்பைன் யூஸிங் இஃப் யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே நம்மளுக்கு சிம்பிளான ஒரு கொஷின் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேவா, இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் டாம் ஹேட் நோன் ஸ்பானிஷ், டாம் வந்து ஸ்பானிஷ் தெரிஞ்சு வச்சிருந்தா அப்படின்னா அவனுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அப்படின்னு சொல்றோம்ல அதுதான். இஃப் டாம் ஹேட் நோன் ஸ்பானிஷ் ஹீ வுட் ஹேவ் காட் தி ஜாப். ஓகேவா, அவனுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா என்ன நடந்திருக்கும், அவனுக்கு அந்த ஜாப் வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்றதான் சொல்றோம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29th கொஷின் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீரைட் தி சென்டென்ஸ் மேக்கிங் அண்ட் இன்வர்ஷன் இன் தி கண்டிஷனல் கிளாஸ். ஸோ இஃப் யூ வேர் அ கிங் யூ வுட் நோ தி டிஃபிகல்டிஸ். ஸோ நீ வந்து கிங்காக இருந்திருந்த அப்படின்னா உனக்கு அதனோட டிஃபிகல்டிஸ் தான் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கண்டிஷனல் கிளாஸை என்ன பண்ணுறதுன்னா வேர் யூ அ கிங் யூ வுட் நோ தி டிஃபிகல்டிஸ். ஓகேவா, ஸோ இந்த இஃப் வந்து நம்ம எடுத்துடணும். ஓகேவா, ஸோ வேர் யூ அ கிங் யூ வுட் நோ தி டிஃபிகல்டிஸ். ஸோ இதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி ஃபுட் வாஸ் சீப் இட் வாஸ் வெரி டேஸ்டி. Form a simple sentence using in spite of. ஸோ in spite of யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை சிம்பிள் சென்டென்ஸாக வந்து மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி நான் வந்து சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். என்னன்னா in spite of being cheap the food was very tasty. அதாவது சீப்பாக இருந்தாலும் அதனுடைய டேஸ்ட் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ in spite of being cheap the food was very tasty. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்ட் 3. இதில் நம்ம என்ன பண்ணுறாங்க இஆர்சி எழுத போகிறோம். ஸோ இஆர்சிக்கு நம்ம எப்படி எழுதுனா வந்து ஃபுல் மார்க் கெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது. ஸோ மறக்காம அந்த வீடியோவை பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 2 of the following briefly. ஓகேவா, ஸோ இது வந்து நம்மளுக்கு ப்ரோஸ்லேருந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸ். ஸோ இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் என்னன்னா இந்த பை சார்ட்டை யூஸ் பண்ணி நம்ம அதில் கேட்டிருக்க கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகேவா, ஸோ அதுக்கு என்னென்ன கொஷின்ஸ் கேட்குறாங்க அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த பை சார்ட்டை நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும், அதை நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ இதுக்கு அவங்க கேட்குற கொஷின்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த மோஸ்ட் சார்ட் ஆஃப்டர் என்டர்டெயின்மெண்ட் ஆக்டிவிட்டி இன் த அபார்ட்மெண்ட். ஓகேவா, ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே இருக்கு. ஓகேவா, ஸோ மொபைல். இதுக்கு கரெக்டான ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன, மொபைல். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம் தி ஆக்டிவிட்டி ப்ரிஃபர்ட் பை தி லீஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புள். ஸோ லீஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புளால் ப்ரிஃபர் பண்ணப்படுற ஆக்டிவிட்டி என்னன்றதை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரீடிங் தான் வந்து லீஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புளால் ப்ரிஃபர் பண்ணப்படுற ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கு. நெக்ஸ்ட் என்ன விச் ஆக்டிவிட்டி இஸ் சோசன் பை ஹாஃப் த நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ யூஸ் மொபைல் ஃபோன். ஸோ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுற ஹாஃப் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து என்ன இது ஆக்டிவிட்டியை வந்து சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்டோர் கேம். ஓகேவா, ஸோ இது என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இதனோட ஆன்சர் என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணணும். அதே மாதிரி அவங்க கொடுத்துருக்க பை சார்ட்டை நல்லா அனலைஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ அப்போ தான் நம்மளால கரெக்ட் ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் தி ப்ராவர்ப் யூசிங் தி வேர்ட்ஸ் கிவன் பிலோ. அதாவது இங்கே கொடுத்துருக்க வேர்ட்ஸை வச்சு இந்த ப்ராவர்பை கம்ப்ளீட் பண்ணுங்க. வேஸ்ட் நாட் டேஷ் நாட். ஓகேவா, ஸோ இதுக்கான நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா want. ஓகேவா, நெக்ஸ்ட் என்னன்னா சாரி இங்க வந்து நம்மளுக்கு வந்து டயலாக்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த டயலாக் ஆஃப் மினிமம் 3 எக்ஸ்சேஞ்ச். ஓகேவா, அதாவது ஃப்ரூட் வெண்டர் கஸ்டமருக்கு நடுவில் இருக்கக்கூடிய டயலாக்ஸ் வந்து நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். அதாவது என்னென்ன டயலாக்ஸ் அவங்க 2 பேருக்குள்ள பேசிக்குவாங்க அப்படின்றத ஒரு 3 எக்ஸ்சேஞ்ச் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் ஓப்பனிங் அ பேங்க் அக்கௌண்ட். ஸோ ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்ம் வாங்கணும், அதை ஃபில் பண்ணணும், அது வந்து ஃபோட்டோ ஓட்டணும், இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கும்ல. ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து நம்ம இதில் ப்ராசஸ் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ப்ராபப்க்கு வரும். ஸோ வேஸ்ட் நாட் வாண்ட் நாட் இதுதான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் டேஷ் வாட்டர்ஸ் ரன் டீப். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் டேஷ் டசன்ட் மேக் அ கார்லாண்ட். ஸோ இந்த பிக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டில். நெக்ஸ்ட் ஃப்ளவர். ஓகேவா, ஸோ
இதில் நமக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் நாட் வாண்ட் நாட். இதில் வந்து நம்மளுக்கு ஸ்டில் வாட்டர்ஸ் ரன் டீப். நெக்ஸ்ட் ஒன் ஃப்ளவர் டசன்ட் மேக் அ கார்லேண்ட். இதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 4. ஸோ இது என்ன அப்படின்னா நம்ம வந்து பேராகிராஃப்க்கு வந்துட்டோம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பேராகிராஃப் ரைட்டிங்க்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். ஸோ இம்பார்ட்டன்ட் பேராகிராஃபுமே வந்து நம்மளுக்கு போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் இதை படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஷின் வந்து நம்மளுக்கு ஆஃபனாக எல்லாத்துலேயுமே கேட்டுகிட்டே இருக்க ஒரு கொஷினாக இருக்குது. ஸோ அதனால் இதை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேப்ரியல் ஒகாரா ஒன்ஸ் அப்பான் அ டைம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் 3லேருந்து ஒன்று எடுத்து கேட்பாங்க ஆப்ஷனில், லாஸ்ட் 3லேருந்து ஒரு ஆப்ஷன்லேருந்து எடுத்து கேட்பாங்க. ஸோ அதனால் அதை நம்ம நல்லா படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா அதே மாதிரி நம்மளுக்கு சப்ளிமெண்ட்ரி. ஸோ சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அதை நம்மளுக்கு ஹின்ஸ் டெவலப்பிங்காக கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம படிக்கவே இல்லைனா கூட அந்த கதை நம்மளுக்கு தெரிஞ்சாலே போதும், நம்ம ஈஸியாக வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சம்மரி ஆர் மேக் நோட்ஸ். ஓகேவா? ஸோ அவங்க கொடுத்துருக்க இந்த பேராகிராஃப் வச்சு நம்ம வந்து சம்மரி இது பண்ணணும், இல்லைனா நோட் மேக்கிங், இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா 45 இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை ரீட் பண்ணி நம்ம வந்து ஒரு பயோடேட்டாவை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம பயோடேட்டா ரெடி பண்ணணும். இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரைட் அ பேராகிராஃப், அதாவது ஆன்லைன் ஷாப்பிங்கோடைய அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜை நம்ம வந்து ஒரு பேராகிராஃபாக எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 2 விஷயம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46. ஓகே, ஸோ ஸ்பாட் த எரர். இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரர் ஸ்பாட் பண்ணணும். ஸோ த கலர் ஆஃப் த கர்டைன்ஸ் ஆர் வெரி பிரைட். ஸோ த கலர் ஆஃப் த கர்டைன்ஸ் ஆர் வெரி பிரைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி கலர், இந்த 46ல் ஏக்கு நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க இஸ் போடணும். நெக்ஸ்ட் பியில் நெக்ஸ்ட் ஹி வாஸ் எல்டர் delete about. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம இதில் கரெக்டான ஆன்சர் என்னன்றதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? The color of the curtains is very beautiful, அதாவது very bright. Next, I saw an uniformed soldier hiding behind the wall. Next, nobody knows why was he killed. Why was he killed? So the old brother is living abroad, அதாவது the elder brother அப்படின்னு வரும் இதுக்கு. They are discussing about their picnic. ஸோ இதுக்கான ஆன்சர், நெக்ஸ்ட் இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, இது இருக்கு பாருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கிற அந்த 5க்கான ஆன்சர், இது செகண்ட்ல இருக்க அந்த 5க்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆன்சர்ஸா இருக்கு. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47th கொஷினில், அதாவது என்ன ஃபீல்டில் இருக்காங்க அப்படின்றத சொல்லணும். இதெல்லாம் படிச்சுட்டு இவங்க என்ன ஃபீல்டு அப்படின்றத ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம அதை சூஸ் பண்ணி சொல்லணும். இல்லைனா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இவங்க கேட்டிருக்க இந்த கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு 11th இங்கிலீஷில் கேட்டுட்டு இருக்க கொஷின்ஸாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணிட்டு படிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா நம்ம சிம்பிளாக ஈஸியாக ஒரு ஹோப்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம வீலன் தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.